வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். போன மாதம் டெல்லியில கரப்பான்பூச்சி ஜனதான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவல்ல கூட்டத்த கூட்டி, எப்படி எம்பிபிஎஸ்க்கு நீட் தேர்வுல எப்படி லீக் ஆச்சு? கொஸ்டின் எப்படி லீக் ஆச்சு? அவங்கலாம் ராஜினாமா பண்ணணும். கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணணும். நீட் தேர்வை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாம கூடிட்டாய்ங்க. ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஒரே இடத்துல கூடிட்டாய்ங்க. கூடி நான் மாட்டேங்கிறேன். அடிச்சு கலைச்சாலும் அடிய வாங்கிட்டு ஒரே இடத்துல நிக்கிறேன். என்ன காரணம்? இதுக்கு ஏற்கனவே பயிற்சி குடுத்தாய்ங்க. அடிக்கத்தான் செய்வேன், மிதிக்கத்தான் செய்வேன். அந்த இடத்துக்கு நம்ம போக்கூடாது. போலைன்னா நம்ம வெற்றி பெற்றுருவோம். போனா கவர்மெண்ட் வெற்றி பெற்றும். அத பார்த்துக்க. இப்ப ஒரு பயிற்சி சொல்லிக் குடுத்துட்டு, அந்த இடத்துல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள கூட்டி கொண்டாந்து பாராளுமன்றத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. சொல்லி சொல்லி பார்த்தாரு மோடி. 10 வருஷம் சிறை இப்ப சட்டம்லாம் பாஸ் ஆயிட்டாங்க. அவங்க என்னென்ன சொன்னாங்களோ, கவர்மெண்ட் என்னென்ன சொல்லுச்சோ, அத பூரா கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டு, கல்வி அமைச்சர் மாத்தணும். கல்வி அமைச்சர் மாத்தி விட்டாச்சு. வேற என்ன 10 வருஷ தண்டனை. ரைட்டு. 10,00,000 அவதாரம், 10 கோடி அவதாரம். ரைட்டு. அதுக்கு ரைட்டு. எல்லாத்துக்கும் செஞ்சு கரப்பான்பூச்சி கட்சிக்காரங்க ஒரே கொண்டாட்டத்துல இருக்காய்ங்க. ஆனா, மத்திய சர்க்காருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இன்னும் ஆழமா இருந்துகிட்டே இருக்கு. ஒரு 2, 3 வருஷமாவே ஒரு விஷயத்த. பல ஸ்டேட்ல இருந்து ஒரு இடத்துல போராட்டம் பண்ணா, அதுக்கு பல கோடி ரூவா செலவாகும். 1 கோடி, 2 கோடி இல்ல பல கோடி ரூவா செலவாகும். 1 மாசம், 2 மாசம் தங்கி இருக்கவன் கையில 50,000, 1,00,000 வேற குடுத்து வேற விடுறாய்ங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? யாரு குடுத்து விடுறா? எதிர்க்கட்சிக்காரங்க குடுத்து விடுறாய்ங்களா? இல்ல அங்க இருக்கக்கூடியவங்க குடுத்து விடுறாய்ங்களா? இல்ல வெளிநாட்டுக்காரங்க யார் மூலமாவது உதவி பண்ணி நாட்டுல கெளசல் பண்ண ஆரம்பிச்சிருக்காய்ங்களா? இதுதான் மத்திய சர்க்காருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட்டே. இந்த கூட்டத்தொடர் கூட புதுசா எங்கே இருந்துமே நிதி வராத அளவுக்கு தடை போட போறாங்களா? புதிய சட்டம் ஒண்ணு கொண்டு வர போறாங்களா மத்திய சர்க்கார். அதுக்கு உண்டான ஆய்வெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்க இருந்து ரூவா வந்துச்சு? எப்படி வந்துச்சு? நம்ம சொல்லலாம் இல்லைன்னு. ஆனா அவங்களுக்கு ஒரு குழு கிடைக்க விட்டுட்டே அந்த மாரி சட்டங்கள்லாம் உருவாக்குறாங்க, கொண்டு வர்றாங்க. ஏன்னா அவ்வளவு தொலைக்கு மத்திய உளவு பிரிவு, இது எக்கச்சக்கமான பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவுகள் நம்மட்ட கிடையாது. நம்மட்ட இருந்தா நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்லலாம். அது நம்மட்ட சொல்லவும் மாட்டாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கும். உள்துறைக்கு மட்டும் தான் இருக்கும். அது ரகசியமாவே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க வெற்றி பெற்றாங்க. அதாவது மாட்டேன்ட்டாங்க. சுருக்கமா அவங்க சொன்ன கோரிக்கை பூரா ரைட்டு அப்படின்ட்டு மத்திய சர்க்கார் ஏத்துக்கிட்டாங்க. ஒரே கொண்டாட்டத்துல இருக்காங்க. ஒரே கும்மாளம் போட்டுட்டு கிடக்காய்ங்க கரப்பான்பூச்சிக்காரங்க. இது எதார்த்தமா மத்திய சர்க்கார் ஏத்துக்கிறவே மாட்டேன். அப்புறம் ஏன் ஏத்துக்கிட்டேன்? காரணம் என்ன? சொல்லுங்க. மத்திய கல்வி அமைச்சரே போங்கன்றேன். என்ன காரணம்? தவறு நடந்தது உண்ம. ஆனா அதுக்காக இனிமே தவறு நடக்காது. அதுக்காக அமைச்சர ராஜினாமா பண்ணா மட்டும் தீர்ந்துருமா பிரச்சனை? ஆனா அவங்க கேட்ட கோரிக்கைய பூராமே சரி சொல்ட்டாய்ங்க. இதுல இருந்துதான் நமக்கு பெரிய சந்தேகம் வருது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய 2029 பொதுத் தேர்தல்ல கரப்பான்பூச்சி தலைமையில தான் 3வது அணி அமைக்க போறாய்ங்க. அத பாத்துக்க. 3வது அணி அமைக்க போறாய்ங்க. 3வது அணி அமைச்ச உடனே திருப்பி பாரதிய ஜனதா ஜெயிக்க போறாய்ங்க. இதுக்கு தான் அந்த வேலமான அந்த கட்சிக்கு வலுவ கூட்டுறாய்ங்க. வலுவ கூட்டுறாய்ங்க. ஆமா அப்ப எப்படி 2 தடவ இவங்க ஜெயிச்சாங்களோ, 3வது அணி அமைச்சு இவங்க ஒரு குரூப்ப ஏவிட்டு எப்படி இவங்க ஜெயிச்சாங்களோ, அது மாரி 2029 பாராளுமன்ற தேர்தல்ல கரப்பான்பூச்சி தலைமையில ஒரு கூட்டணிய அமைக்க போறாய்ங்க. அமைச்ச உடனே இளைஞர் ஓட்டு, எதிர்ப்பாளர் ஓட்டு பூரா அங்கிட்டு போகுது. பாரதிய ஜனதாக்கு ஓட்டு போறவன் மட்டும் ஓட்டு போட்டா ஜெயிச்சிடலாம். அதே திருப்பி மோடியோ, அமித்ஷாவோ திருப்பி அவங்க தான் பிரதமரா இருப்பாங்க. அந்த கணக்குலயே போய்க்கிட்டு இருக்கு. பீகார்ல நேத்து ரிசல்ட் வந்துருச்சு, இடைத்தேர்தல் ரிசல்ட். பிரசாந்த் கிஷோர் ஒரு தேர்தல பன்கிப்பூர் தொகுதியில நின்று கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு வித்தியா 12,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிட்டாப்ல. இது எல்லா பயலையும் தலைகுடியும் வச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா பயலையும் பெரிய மண்டையடியா இருக்கு. என்னடா இது இப்படி ஒரு அரசியல் நடந்துகிட்டே இருக்கே. ஏன்னா இப்பத்தே சட்டசபை நடந்துச்சு. 3% 4% ஓட்டுத்தையும் அந்த கட்சியே வாங்கிட்டாங்க. ஜன்சுதார் கட்சிங்கிறது இப்பத்தேன் ஒரு 3 4% தான் வாங்கினான். இதோட தேர்தல்ல ஓடி போவார்னு நினைச்சவன், அவன் பிரசாந்த் கிஷோர் இங்க வந்துகிட்டு, அங்க பீகார் பிராமணன் பிரசாந்த் கிஷோர். அங்க பன்கிப்பூர் தொகுதி 2 எல்லாத்தையும் ஆளுங்கட்சியை தோக்கடிச்சு இவ்வளவு காலம் ராஷ்டிரிய ஜனதா தோக்கடிச்சு தனியா ஜெயிச்சுட்டு வர்றதுல அவருக்கு அப்படி என்னதே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சன்சுராஜ் கட்சியும் ஒரு இடத்துல, இதே மாதிரி கரப்பாம்பூச்சி கட்சியும் ஒரு இடத்துல சேர போறாங்க பாத்துங்க. ஒரு இடத்துல சேர போறாங்க. திருப்பி மோடி ஆட்சிக்கு வர போறாரு. இதுக்குதான் அவங்கள மோடி தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரப்பாம்பூச்சிக்காரங்க ஜெயிச்சிட்டோம்னு கொண்டாட்டத்துல இருக்கு. ஆனா அது உண்மை கிடையாது. அது அவங்களுக்கு அவங்களுக்கு பொதுவான உங்களை வளர்த்து விடுறாங்க அவங்க. எதிர்காலத்துல நாளைக்கு தேர்தல நீங்க ஒரு பெரிய கட்சியா வளரட்டும், 3வது அணியை அமைக்கட்டும், அந்த கட்சி மூலமா எல்லாரும் ஓட்டு போடட்டும், நம்ம இங்கிட்டு ஓட்டு ஜெயிச்சிருவோம், இங்கிட்டு ஓட்டு ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இப்ப கரப்பாம்பூச்சிக்காரங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்காரு மோடி. மற்றபடி நீங்க நடந்த போராட்டத்தை விட எதிர்கால அரசியலை மையப்படுத்தி அவங்க உங்களுக்கு வெற்றியை தேடி தந்திருக்காங்க. வெற்றி பெற்றா தானே உங்களை 4 பேர் சேருவேன். தோத்து போனா கரப்பாம்பூச்சியாவது மூட்டை பூச்சியாவது போங்கடா அப்படின்றியா. ஜெயிச்சா கரப்பாம்பூச்சியாமல வாங்கடா அங்கேயும் சேருவோம்டா. அங்கேயும் சேருவோம்னா அங்கிட்டு ஒரு கூட்டம் சேருவேன். பிரசாந்த் கிஷோர் எல்லாத்துக்கும் பிரசாந்த் கிஷோரை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். பல மாநிலத்துல முதலமைச்சரை உருவாக்குனவர். ஸ்டாலினை கூட 21ல அவர்தான் உருவாக்குனாரு. அவர்தான் கிப்பிசெல்லாம் போட வச்சாரு. அதே போல சந்திரபாபு நாயுடு, அதே போல ராஜசேகர ரெட்டிமா, இப்படி எல்லாத்தையும் நெருக்கி மம்தா பானர்ஜி நெருக்கி எல்லாருமே உருவாக்குனது இந்திய அளவுல அவர் ஒரு புதிய ஐபேக்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அவரே உருவாக்குனார். ஆனா அவரு எல்லா தொகுதியிலையும் பீகார்ல போட்டிட்டார். கடைசியில் அவர் தோத்து போனார். இதோட விட்டுட்டு போயிடணும் பார்த்தா விடல. திருப்பி இடைத்தேர்தல் அவரே இறங்கிட்டார் களத்துல. உண்டு இல்லைன்னு பாத்துருவோம்டா அப்படின்னு.
பீகார்ல இருக்கக்கூடிய இடைத்த பன்கிப்பூர் தொகுதி மக்கள் கூட அவருக்கு ஓட்டு போட்டேன், இளைஞர் கூட அவருக்கு ஓட்டு போட்டேன். இங்க எப்படி விஜய்க்கு ஓட்டு போட்டோம்னா அது மாதிரி அவருக்கு ஒரு புது கோணத்துல அவருக்கு ஒரு ஓட்டை போட்டேன், ஜெயிக்க வச்சிட்டேன். பிரசாந்த் கிஷோரை பத்தி பெருசா ஒண்ணு சொல்றதுக்கு பெருசா நிறைய இருந்தாலும் கூட அவ்வளவு தொலைக்கெல்லாம் அதை குறிப்பிட்ட அளவுல பெரிய அளவுல சொல்லி இருக்க முடியாது. என்னன்னுதான் இருந்தாலும் ஒரு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அதே போல இவரையும் மூட்டை பூச்சிக்காரனையும் கரப்பாம்பூச்சிக்காரங்களையும் மூட்டை பூச்சிக்காரங்க இதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அணி அமைக்க போறாங்க. திருப்பி இந்தியாவில் பாரசியன் ஆட்சி வரப்போகுது.